ரைஸு, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ் பார்க்கலாம். எண்ணெயை ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடாயில் ஆட் பண்ணிவிட்டு காலிஃப்ளவர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நான் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இல்லை 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதே கடாயிலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு வதக்கிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டு நல்லா ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். கொஞ்சம் இது வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா இது வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 2 தக்காளியை நல்லா இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம தேவையான மசாலா ஐட்டம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அப்புறம் தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கேரட்டை நான் வந்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பீஸ் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பட்டாணியை ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதுவும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு கலக்கி விட்டுக்கோங்க. இதில் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த காலிஃப்ளவரில் இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா இந்த மாதிரி கிரேவி மாதிரி ரெடி ஆகிடும். அவ்வளோதான், நம்மளோட காலிஃப்ளவர் பட்டாணி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது ரைஸ்க்கு, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இந்த சைட் டிஷ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.